இன்னைக்கு விஜய் அவர்களை பத்தி எதுவுமே பேசல. விஜய் அவர்கள் எல்லா கட்சிகளையும் சேர்ந்து இந்த வன்னியர் மக்களுக்கு மேல ஏன் இவ்வளவு வன்மம்? 2021 10.5 கொடுத்த எடப்பாடி அவர்கள் இந்த தேர்தல் அறிக்கையில 10.5 பத்தி ஏன் பேசல? இல்ல அவங்க ஏத்துக்கிறாங்க ஏத்துக்கலாம் இல்ல, எங்களோட நிலைப்பாடு இது. நாங்க என்னன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும், 10.5 ஏதோ ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அத்தனை சமுதாய மக்களுக்கும் அனைத்து சமுதாய மக்களுக்கும் உரிய பங்கீடு பிரிச்சு கொடுங்க. அது அவங்க செஞ்ச எந்த கட்சி இதுக்கு இது நாங்க சொல்றதை ஏத்துக்கிட்டு தராங்களோ அந்த கட்சிக்கு அநீதி நடந்திருக்கு. இப்ப அதுதான் இப்ப மக்கள் கிட்ட எடுத்துக்கிட்டு போயிட்டு இப்ப ரெண்டு மாசமா எங்க கட்சி ஆரம்பிச்சு அந்த பிரச்சாரம் தான் பண்ணோம். இப்பயும் நான் கேட்கிற கேள்வி என்னன்னா 2021 10.5 கொடுத்த எடப்பாடி அவர்கள் இந்த தேர்தல் அறிக்கையில 10.5 பத்தி ஏன் பேசல? இந்த 5 ஆண்டுகளா ஏன் 10.5 பத்தி எங்கேயுமே பேசல? நடந்த கேஸ்ல எது வெறும் மசோதாவை தானே போட்டாங்க. 5 ஆண்டு காலமா வந்த உடனே திமுக ஆட்சியில அமல்படுத்தினாங்க. அமல்படுத்தினது கேஸ் நடந்திருக்கு. அந்த கேஸ்ல ஏன் எடப்பாடி அவர்கள் போய் எந்த கேள்வியும் கேட்கல? மசோதா கொண்டு வந்தது கேஸ் நடக்குது. அந்த கேஸ்ல நீங்க நான் தான் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தேன்னா நான் போய் அந்த கேஸ்ல இன்டர்வியூ ஆகி வாதாட்டமே, அது எடப்பாடி செய்யல. அப்ப இது எங்க சமுதாயத்துக்கு அனுப்பிச்சு துரோகம் தானே. அந்த துரோகத்துக்கு நாங்க பதில் குரல் கேட்கிறோம், உறுதியா சொல்றோம். திமுக செய்யல நீங்க சொல்றீங்க, ஓகே. நான் என்ன கேக்குறேன், செய்ய மாட்டேன்னு சொல்லல. எடப்பாடி அவர்கள் அதுக்கு மாற முடிஞ்சு போன கதைன்றாரு. அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா அது 10.5 ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா ஜாதி கலவரம் வரும்ன்றாங்க. இன்னொருத்தர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க கூடாதுன்னு சொல்றாரு. ஆதரிக்கிறோம் சொல்றோம். செய்ய மாட்டேன்னு சொல்றவங்களுக்கும் செய்யறோம் சொல்றவங்களுக்கு வித்தியாசத்தை தான் நாங்க சொல்றோம். காங்கிரஸ் எந்த இடத்துலயும் செய்ய மாட்டேன்னு சொல்ல. ஆமா, ஒருத்தங்க அவுட் ரைட்டா பிரஸ் மீட்ல மக்களை சந்திச்சு நாங்க இது 10.5 முடிஞ்சு போன கதைன்னு சொல்றவங்கள நாங்க எப்படி ஆதரிக்கிறது? இன்னொருத்தங்க செய்யறேன்னு சொல்றாங்க, அவங்க செய்யலன்னு சொன்னாங்கன்னா அவங்களையும் நாங்க எதிர்க்க தான் போறோம். அவங்க செய்யறேன்னு சொல்றவங்க நாங்க எதிர்க்க முடியாதுல்ல. செய்ய முடியாதுன்னு சொன்னா திமுகவும் வன்னியர் சமுதாய மக்களுக்கு துரோகம் செய்து நாங்க சொல்ல போறோம். எங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை. எங்க மக்களுக்கான பிரதிநிதித்துவத்தை நாங்க கேட்கிறோம். எங்க வாதத்தை வைக்கிறோம். நாங்க எல்லாருக்கிட்டையும் கோரிக்கை விட்டுருந்தோம், அது கட்டி கொடுத்தாரு. அதே போல 25 தியாகிகளுக்கும் அந்த 25 தியாகிகளுக்கும் பென்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க, இன்னமும் கொடுத்துட்டு இருக்காங்க. அவர் செய்யறேன்னு சொல்லியிருக்காரு. அதை தான் நாங்க அதிமுக ஆட்சியில அதிமுக ஆட்சி அன்னைக்கு சுட்டு கொண்டுச்சு. அன்னைக்கு சுட்டு கொண்டது அதிமுக ஆட்சி. 87 போராட்டம் நடக்கும்போது அந்த போராட்டத்தை ரொம்ப கேவலப்படுத்தினது எம்ஜிஆர் அவர்கள் கேவலப்படுத்தினார். 89 கலைஞர் அவர்கள் தான் கொண்டு கொடுத்தாரு. அம்மா ரிசர்வேஷன் கொண்டு போய் ஷெட்யூல் லிஸ்ட்ல வச்சாங்க. அதை நாங்க எந்த இடத்துலயும் மறுக்கலையே. ரிசர்வேஷன் 50% நீங்க அனுபவிக்கிறாங்க. நாங்க செஞ்சதை செஞ்சாங்கன்னு தான் சொல்லியிருக்கோம். எடப்பாடி அவர்கள் கொடுத்ததை சரியான முறையில் கொடுக்கல. அவர் எடப்பாடி தொகுதியில் ஜெயிக்கிறதுக்காக கொடுத்து 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் அவர் ஜெயிக்கிறாரு. அவரு ஜெயிச்சார். எடப்பாடி அவர்கள் வன்னியர் ஓட்டை வச்சு ஜெயிச்சார். இன்னைக்கு வன்னியருக்கான ஒரு குரலை கூட கொடுக்கல. தேர்தல் அறிக்கை வெளில வந்துருச்சு. அந்த தேர்தல் அறிக்கையில 10.5 பத்தி ஏன் கொடுக்கல? நான் கொடுத்தது தானங்க 10.5 நான் கொடுத்தது 2021 தேர்தல். அப்ப இந்த தேர்தல் அதுக்கான ஒரு சிம்டம்ஸுமே காணுமே. அப்ப இந்த மக்களை ஏமாத்துறீங்களா? இப்ப ஆனா மார்த்தட்டிட்டு நீங்க என்ன சொல்றீங்க? 7.5 நான் தான் கொடுத்த மாணவர்களுக்கு சொல்ற எடப்பாடியால ஏன் 10.5 நான் கொடுத்தேன்னு சொல்ல முடியல? இதுதான் எங்களோட கேள்வி. அப்ப எங்களை ஏமாத்துறதுக்கு எடப்பாடி எங்களோட நிலைப்பாடு இதுதாங்க. எங்களோட கொள்கை அனைத்து சமுதாய மக்களுக்கும் சரியான கணக்கெடுப்பு எடுத்து பங்கெடுப்பு தரணும் அப்படின்றது தான். அதை எந்த கட்சி நிறைவேற்றுறாங்களோ அவங்களுக்கு ஆதரவு தரும். அவ்வளவுதான். எங்களோட 6ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குங்க. நாங்க எங்களோட ஆதரவு சொல்ல, எங்களோட கோரிக்கை இது யார் நிறைவேற்றுறாங்க அவங்களுக்கு நாங்க அது எடப்பாடி அவர்களே நாளைக்கு நான் 10.5 தரப்பா ஜாதியார் கணக்கு எடுப்பேன்னா எங்களுக்கு சந்தோஷம். அவருக்கும் ஆதரிப்போம். எங்களை ஏமாத்தாதீங்கன்னு தான் சொல்றேன். எங்க ஓட்டு அரசியல் வெறும் ஓட்டு அரசியலுக்கு மட்டும் இந்த சமுதாயத்தை பயன்படுத்தாதீங்க. கொடி பிடிக்கிற கோஷமாவும் ஓட்டு போடுற கோஷமா மட்டும் இந்த சமுதாயத்தை பயன்படுத்தாதீங்கன்னு தான் எடப்பாடி அவர்களையும் அன்புமணி அவர்களையும் நாங்க சொல்றோம். அதே பாஜக இன்னைக்கு எம்பி எலெக்ஷன்ல ஒரு தொகுதியில கூட ஒரே ஒரு வன்னியர் கேண்டிடேட் கூட கொடுக்கல பாஜக. இன்னைக்கு எடப்பாடி அவர்களும் பாஜகவும் சேர்ந்து பாஜக ஒரு தொகுதியில கூட வன்னியர்கள் இருக்க தொகுதியில சீட்டே வாங்கல. அப்ப எல்லா கட்சிகளையும் சேர்ந்து இந்த வன்னியர் மக்களுக்கு மேல ஏன் இவ்வளவு வன்மம்? இன்னைக்கு யார் இது கருத்து சொல்லியிருக்காங்களோ அவங்களோட கருத்துக்கு எதிர்கருத்து தான் நாங்க சொல்றோம். திருமாவளவன் அவர்கள் தரணும்னு சொல்றாரு, செல்வ பெருந்தகை தரணும்னு சொல்றாரு, ஐயா ஸ்டாலின் அவர்கள் அதுக்கான கேஸ் நடக்குது. நாங்க போய் தனிப்பட்ட முறையில் நாங்க கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மனு கொடுக்கும்போது கூட முயற்சி எடுக்கிறோம்ப்பா, கேஸ் நடந்துட்டு இருக்கு. நாங்க தர முடியாம சொன்னா அவங்களே எதுக்க போறோம்? எங்களோட கொள்கை எனக்கு ஃபர்ஸ்ட் வேணுங்க. என்னோட ஜாதி இன்னும் பின்தங்கிய நிலையில இருக்கு. சட்டசபையில் கொடுத்திருக்க டேட்டா படி 80% மக்கள் வன்னியர் மக்கள் இன்னும் குடிசை வீட்டுல இருக்காங்க. அப்ப எதிர்ப்போம், கண்டிப்பா இருப்போம். திமுக இதை பத்தி
இத்தனை நாள் பேசியிருக்காங்க, இதுக்கப்புறம் பேசல. தேர்தல் அறிக்கை இன்னும் வெளியில வரல. இப்போ என் சமுதாயத்தை பத்தி அனைத்து சமுதாயத்தையும் வச்சு பயன்பட்டது எந்தெந்த கட்சின்னு பாத்தீங்கன்னா அதிமுக பயன்பட்டு அன்புமணி அவர்கள் பயன்பட்டிருக்காரு. அன்புமணி அவர்கள் தான் பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி இன்னைக்கு அவர் தான் அவங்க அப்பாட்ட இருந்து கைப்பற்றி வச்சிருக்காரு. கைப்பற்றி வச்சிருக்கவர் ஏன் இந்த சமுதாயத்துக்கான கட்சின்னு தான் சொல்றாரு. இந்த சமுதாயத்தை பத்தி சிம்பிள் வந்து வன்னியர் கலசத்தை வந்து கையில பச்சை குத்திட்டு இருக்காரு. அப்படி குத்துறவர் ஏன் 10.5 பத்தி பேசல? ஏன் எதுவுமே அவங்க இந்த தேர்தல் அறிக்கையில இல்ல. இந்த தேர்தல் அறிக்கையில அதை பத்தி பேசலன்றத பத்தி ஏன் அந்த கூட்டணியில் பத்தியும் அவர் போயிருக்க கூட்டணியில 10.5 பத்தி ஏன் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேங்கிறார். அதுதான் எங்களோட ஆதகம். எங்க மக்களை சூறையாடி எங்க மக்களோட ஓட்டை வச்சு நீங்க அரசியல் பண்ற பாமகவும் எடப்பாடி அவர்களும் ஏன் எங்க மக்களுக்கான குரல் கொடுக்க மாட்டேன்றீங்க? இந்த மக்கள் ஏன் ஏமாத்துறீங்க? யாரும் இல்ல அப்படின்னு சிவசங்கர் அவர் யாரும் இல்ல, நாங்க வந்து நிறைய அமைப்புகள் எங்களோட வந்து பேசணும்னு சொல்லி சிவசங்கர் அவரோட அமைச்சர் சொல்லியிருந்தாரு. அப்ப நீங்க தான் அந்த அமைப்பா, நீங்க அவங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிங்க. நாங்க இங்க திமுக ஆதரவுன்னு சொல்லவே இல்லையங்க. நாங்க எங்களுக்கு அவங்க தேர்தல் அறிக்கை வரட்டும், தேர்தல் அறிக்கை வரட்டும் தான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், தேர்தல் அறிக்கை வரட்டும், அதுல சரியா இல்லைன்னா அதையும் நாங்க கேள்வி கேட்கறோம் தானே சொல்றோம். நான் இங்க வந்து ஐயோ நான் அதை பேசாதீங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. தேர்தல் அறிக்கையில எதிர்க்கிறோம். எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாலும் தெரிவிக்கலாம் அவங்களை எதுவும் சொல்றது. எங்களை எதுக்கு இந்த சமுதாய மக்கள் வளரக்கூடாதுன்ற ஒரு கண்ணோட்டத்தோட ஒரு சில பேர் குரல் கொடுக்குறாங்க. அந்த குரலுக்கு எதிர்குரலா தான் நாங்க இருக்கோம். எங்களை வந்து எங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணாம எதுவுமே பண்ணாம விட்டுறவங்கள்ட்ட நாங்க போய் என்ன பேசணும்? இன்னைக்கு விஜய் அவர்களை பத்தி எதுவுமே பேசல. விஜய் அவர்கள் இதை பத்தி எந்த கருத்துமே தெரிவிச்சாருன்னா அவரு செஞ்சது கரெக்ட் தப்பு. நாங்க அஞ்சலி அம்மால வந்து கொள்கை தலைவராக போது முதல் அறிக்கை நான் கொடுத்துருந்தோம். எங்க கட்சி சார்பா நாங்க கொடுத்துருந்தோம். நாங்க வரவேற்கிறோம். செஞ்சதை நாங்க செஞ்சாங்கன்னு எல்லா இடத்துலயுமே சொல்லியிருக்கோம். யாரையுமே வந்து இவங்க செஞ்சதை நாங்க மறைச்சு எந்த இடத்துலயுமே பேசல. செய்யலன்னா செய்யல, அவ்வளவுதான். அதை நாங்க ஓப்பனா சொல்றோம்ல. எனக்கான இடஒதுக்கீடு எங்களுக்கான நீதி இருங்க. அதுல என்னங்க தப்பு இருக்கு? படத்தை யூஸ் பண்ணட்டுமே. அதை நாங்க போய் என்ன பண்ண காடு வெட்டியார் மாவீரன் குரு அவர்களோட படம் இல்லாம அவங்களால தேர்தல் நிக்க முடியாதுங்க. அதுதான் இல்ல, அதான் சொல்றேன். மாவீரன் காடுவெட்டி குரு அவர்கள் இல்லாம காடுவெட்டி குரு அவர்கள் தான் பாமக தான் காடுவெட்டி குரு அப்படின்னு தான் இருந்தது. குரு அவர்களோட படம் இல்லாம அவங்களால தேர்தலே சந்திக்க முடியாது. அதை நாங்கள் எங்கள் மக்களுக்காக குரல் கொடுத்தவர் அவர் ஒரே மனிதர் தான். சிறை வாழ்க்கையும் ஹாஸ்பிட்டல்லையும் இருந்து உயிரை விட்டுட்டார். அவங்களோட வாரிசுங்கள் நாங்கள் இன்னைக்கு அவங்களோட ரத்தமாக இருந்து அந்த எங்கள் சமுதாய மக்களுக்கு என்ன செய்ய முடியுமோ எங்களால் முடிஞ்சது. பயன்படுத்துறோம். அதுல என்ன இருக்கு? அந்த அதுதான் சொல்றேன். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவர் எங்க தந்தை படம் இல்லன்னா அவரால் வெற்றி வாய்ப்பு எதுவும் பெறவும் முடியாது. ஒண்ணுமே கிடையாது. அவருக்கு அரசியலே பண்ண முடியாது. இங்க பாரு, நான் வந்து அந்த கட்சியை அழிக்கணுமோ அதெல்லாம் சொல்ல. அவர் செய்யற தவறு மட்டும் தான் குற்றச்சாட்டுறேன். அவர் அரசியல்ல இருந்து அகட்டினா போதும். அந்த சமுதாய மக்களுக்கு அது பயன்படுறதுனால ஒரு 4 எம்எல்ஏ வருவாங்க. காடுவெட்டியார் அவர்களோட ஃபோட்டோ வச்சு பிரச்சாரம் செய்யறதுனால 4 எம்எல்ஏ வராங்கன்னா சந்தோஷம். அவங்க எங்கள் மக்களுக்கான குரலாக இருப்பாங்க. நாங்கள் அவங்கள போய் அணுக முடியும்ல. எல்லா வழியும் நான் க்ளோஸ் பண்ணணும்னு சொல்ல. இவங்க 2 பேரும் அநீதி செய்கிறாங்க. அந்த அநீதியை நாங்கள் இங்கே தட்டி கேட்குறோம். என் மக்களை வச்சு வெறும் ஓட்டு அரசியலும் கொடி பிடிக்கிற கோஷமாக வெறும் வழக்கு தாங்க வாங்கியிருக்காங்க. இப்போ 2021 நடந்த போராட்டத்தில் வாங்கின வழக்கு இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. அதை யார் பார்க்குறாங்க? அந்த மாதிரி வெறும் வழக்கு வாங்குற கூட்டமாக மட்டும் எங்களை வச்சிருக்காதீங்க. எங்களுக்கான பிரதிநிதித்துவமாக நீங்கள் நின்று அங்கே குரல் கொடுத்தா சந்தோஷம். நாங்கள் அதை வரவேற்கிறோம். இல்லைன்னா நாங்கள் அந்த குரலாக இருக்கோம். அவ்வளோதான்.